ஓம் வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா ஐயா, வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, நல்லூர் அலங்கார கந்தனுக்கு அரோகரா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 5ஆம் நாள் 22/8/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், வெற்றிகள், அவரவர் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும். இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாத நாள் சனிக்கிழமை. இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, சனிக்கிழமைகளிலே சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடுகள், கூட்டு பஜனைகள், பிரார்த்தனைகள், 18ஆம் படி பூஜைகள் என்று சிறப்போடு கூடியதாகவும், சனிக்கிழமையிலே தமிழ் மூதாட்டி அவ்வை சொன்னது போல சனி நீராடு, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே எண்ணெய் பூசி தலைக்கு குளிக்கணும். நீராடுதல் சிறப்பான நாளாக இந்த சனிக்கிழமை. இன்றைய நாள் உலகளாவிய ரீதியிலே அலங்கார கந்தன் என்று போற்றப்படுகின்ற இலங்கை திருநாட்டின் பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்த பெருமான், அந்த அலங்கார கந்தனுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 6வது நாள் உற்சவம். இந்த நல்லூரானுடைய உற்சவத்தை காலை மாலை நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பார்ப்பதற்கு இந்த 2 கண்கள் போதாது, இந்த ஜென்மமும் போதாது. பல ஜென்மங்களிலே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு அந்த அலங்கார கந்தன் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அலங்காரங்களோடு அழகானவனாக, இந்த முருகு என்ற சொல்லுக்கே அழகு என்று பெயர். முருகு என்றாலே அதற்கு அர்த்தம் அழகு. எனவே இங்கே அழகே வடிவமாகிய அலங்கார கந்தன் தினமும் இவ்வாறு அலங்காரங்களோடு வந்து அடியவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற சிறப்பும், நேரம் தவறாது பூஜைகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பும் கொண்டது நல்லூர் கந்தனுடைய உற்சவம். இந்த நல்லூர் கந்தனுடைய ஆலய உற்சவங்களிலே கடந்த 15 ஆண்டுகளாக சைவம் தலைத்தோங்க என்கின்ற தலைப்பிலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக எதிர்கால சந்ததியினர், மாணவ சிறார்களை எல்லாம் அழைத்து அங்கே பல்வேறு சமய சம்பந்தமான போட்டிகள் இவையெல்லாம் அங்கே சிறப்பாக வினாவிடைகள் எல்லாம் கேட்கப்பட்டு விடைகள் பகிரப்பட்டு சிறப்பான
சைவம் தழைத்தோங்க என்கின்ற தலைப்பிலே தினமும் அங்கே நல்லூரானுடைய ஈசான மூலையிலே சிறப்பாக அந்த மண்டபத்திலே இந்த சைவம் தழைத்தோங்க என்கின்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு நாட்களும் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் இந்த டான் குழுமத்தினர் ஆலயங்களுக்கு வந்து வழிபட முடியாத அடியவர்களுக்காக காலை மாலை நிகழ்வுகளை, உற்சவங்களை எல்லாம் நேரலையாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். டான் குழுமத்தினருக்கும் ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்த பெருமானுடைய பரிபூர்ணமான தேவருள் உலகெங்கும் வாழுகின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சூப்பர்.